கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த ஆன்லைன் ஆராதனையிலே உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். நாம் இருக்கின்ற இடங்களிலேயே வழிபாட்டிலே பங்கெடுத்து இந்த நாளின் ஆசியை பெற கடவுள் நமக்கு உதவியாக இருக்கட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுதிலே உம்மை நாங்கள் தேடி வருகின்றோம். ஆலயத்திலிருந்து நாங்கள் உம்மை தொழுது கொள்ள முடியாத காலகட்டத்திலேயும் நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே இருந்து உம்மை தொழுது கொள்கின்ற பாக்கியம் நீ தந்ததற்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். இந்த ஆராதனையை நாங்கள் செய்வதற்கின்ற அனைத்தும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இயேசுவின் இந்த நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடவுள் நாம மகிமைக்காக நமது ஆராதனைக்கு ஆர்வமாக பாமாலையிலே 2வது பாடல் உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்கின்ற பாடலை பாடுவோம். பாமாலை எண் 2. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து
அவருடைய நாமத்தை தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்களுடைய வாய் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு ராமன். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். சற்று நேரம் நாம் அமைதியாக இருந்து நம்முடைய பாவங்களை கடவுளிடத்திலே அறிக்கை செய்வோம். இரண்டாவது பாவறிக்கை. எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழுமனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றல்களையும் தந்தருள்வாராக. ஆமென். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். இன்றைய ஓய்வு நாளுக்கென்று வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 17 துவங்கி 24 முடிய. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 17 துவங்க. அவன் கெதர்லோகோமேரையும் அவனோடிருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய
உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோஸ்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சாட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வரவேண்டும். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான் என்பதே. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. The second reading is taken from the book of 1 Corinthians chapter 10 verses beginning from 15 to 17. 1 Corinthians chapter 10 verses beginning from 15 to 17. I speak as to wise men, judge ye what I say. The cup of blessing which we bless, is it not the communion of the blood of Christ? The bread which we break, is it not the communion of the body of Christ? For we being many are one bread and one body, for we are all partakers of that one bread. This is the word of God. வாசிக்க வேண்டிய மூன்றாம் திருமுறை பாடம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 26 முடிய. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டு அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீசர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தியமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து, நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்திரமாக,
என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். வாசிக்க வேண்டிய 3ஆம் திருமுறை பாடம் வாசித்து ஆயிற்று. கிறிஸ்துவே உமக்கு கீர்த்தனைகளிலே 184வது பாடல். தேவபிதா என்ற மெய்ப்பனல்லோ சிறுமை ஆட்சி அடைகிலனே என்கின்ற பாடலை பாடுவோம். கீர்த்தனை 184.
தந்திருக்கின்ற வேத வசனங்களுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவற்றை நாங்கள் தியானிக்கவிருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனங்களை பரிசுத்த ஆவியினுடைய உதவி இல்லாமல் எங்களால் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் உம்மை நாடி வருகிறோம். எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும், நீர் எங்களோடு பேசும். வேத வசனத்தை படித்து தியானித்து கேட்கின்றவர்களாக மட்டுமின்றி வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ கிருபை செய்து எங்களை வழிநடத்தும். இயேசு ரட்சகர் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நமது இந்திய நாட்டை உலுக்கிய நிர்பயா கொலை வழக்கு அதனுடைய இறுதி தீர்ப்பு குற்றவாளிகளான அக்ஷய் சிங் தாக்கூர், பவான் குப்தா, வினய் சர்மா, முகேஷ் சிங் இவர்களுக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது. அந்த தூக்கு தண்டனை கடந்த மார்ச் மாதம், அதாவது 20/3/2020 காலை 5:30 மணிக்கு புதுடெல்லியில் இருக்கின்ற தீஹார் ஜெயிலிலே அது நிறைவேற்றப்பட்டது. இப்படி தூக்கு தண்டனை பெற்றவர்களுக்கு கடைசி உணவாக அவர்கள் கேட்கின்ற ஆகாரத்தை, அவர்கள் விரும்பியவற்றை கொடுப்பது எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம்தான். ஆனால் இந்த 4 பேரும் அவர்கள் விருப்பப்பட்ட சாப்பாட்டை கேட்ட பொழுது அவர்களால் சாப்பிட முடியவில்லை. 2 சற்று உணவருந்தினார்கள். அந்த இரவிலே 2 வெறும் டீ மட்டும் குடித்தார்கள். அமெரிக்காவிலே ஒரு சீரியல் கில்லர் 33 வாலிபர்களை அவன் கொலை செய்து தான் இருக்கின்ற வீட்டிலேயே அவர்களை புதைத்து வைத்தான். அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அவன் கடைசி உணவாக கேட்டது கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மற்றும் கொக்கோ கோலா. இதனை ஏன் சொல்கிறேன் என்றால், அவர்கள் கடைசியாக சாப்பிட்ட ஒரு உணவு. நம்முடைய இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களோடு கடைசியாக பஸ்கா உணவை அவர் சாப்பிடுகின்றார். அடுத்த நாளிலே குற்றவாளிகளுக்கிடையே அவர் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுகின்றார். அதற்கு முன்பாக வியாழக்கிழமை இரவிலே அவர் பஸ்கா உணவை அவர் சாப்பிடுகின்றார். இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு Sacrament of Holy Eucharist, நற்கருணை என்கின்ற சாக்கிரமம். இந்த ராபோஜனம், கர்த்தரின் போஜனம், பரிசுத்த நற்கருணை, திருவிருந்து, அப்பம் பிட்டுதல் என்ற பெயர்களாலே இந்த நற்கருணையானது, திருவிருந்தானது அழைக்கப்படுகின்றது. Today the theme is Sacrament of Holy Eucharist. Lord's Supper, Last Supper, Holy Communion, Eucharist, Breaking of the Bread என்று பல நிலைகளிலே இதனை அழைக்கின்றார்கள். கடந்த வாரம் நாம் ஞானஸ்நானம் என்கின்ற சாக்கிரமத்தை தியானித்தோம். இந்த வாரத்தில் திருவிருந்து என்கின்ற இந்த சாக்கிரமத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். நாம் ஏற்கனவே கேட்டபடி சாக்கிரமந்துகள் கிருபையை நமக்கு தருகின்ற
சாதனங்களாக அமைகின்றன. Sacraments of means of grace, outward sign for inward grace. உள்ளான அருளுக்கு வெளிப்படையான அடையாளங்களாக இவைகள் அமைந்து விடுகின்றன. இந்த திருவிருந்து என்கின்ற இந்த சாக்கிரமத்தை குறித்து ஒரு சில குறிப்புகளை வாசித்த வேத பகுதிகளின் அடிப்படையில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். நான்கு இடங்களிலே வேத புத்தகத்திலே இந்த ராபோஜனத்தை இயேசுநாதர் நிறுவியதற்கு அடையாளமாக எழுதி வைத்திருக்கின்றார்கள். லூக்கா 22 அதிகாரம் 14 23 வரை, மத்தேயு 26 26 30 வரை மற்றும் மார்க்கு 14 22 25 வரை. நிருபங்களிலே 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 25 வசனங்களிலே இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. Lord's Supper is a memorial, a commemoration. நினைவு கூறுதல். இந்த திருவிருந்து என்கின்றது ஒரு நினைவு கூறுதலாக அமைகின்றது. லூக்கா 22 அதிகாரம் 19 வசனத்திலே, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 நாம் வாசித்தால் அங்கேயும் இந்த கருத்து காணப்படுகின்றது. 1 Corinthians chapter 11 verses 23 following. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த நினைவு கூறுதல், மெமோரியல், கொமமோரேஷன் என்கின்ற கருத்து இங்கெல்லாம் நமக்கு காணப்படுகின்றது. என்ன நினைவு கூறுகிறோம் என்றால், இஸ்ரவேல் மக்கள் ஆசரித்த பஸ்கா பண்டிகையை நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த பஸ்கா பண்டிகைக்கு தேவையான பொருட்கள் சில இருக்கின்றன. அவர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு முன்பாக இவைகளெல்லாம் அவர்கள் அனுசரித்தார்கள். அதாவது புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் செய்ய வேண்டும். யாத்திராகமம் 12 அதிகாரத்தில் இது விவரமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மற்றும் 1 வயது நிரம்பிய ஆண் ஆட்டுக்குட்டி, இதனை அவர்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். வியாழக்கிழமை மதியம் அந்த ஆட்டுக்குட்டி எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு பலி செலுத்தப்பட்டு அங்கு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். பின்பு அது சமைக்கப்பட்டு அந்த இரவிற்குள்ளே அந்த உணவை அவர்கள் முடித்துவிட வேண்டும். 3வது ஒரு சிறிய பாத்திரத்திலே உப்பு தண்ணீர், சால்ட் வாட்டர், எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் சிந்திய கண்ணீர் மற்றும் செங்கடலை அவர்கள் கடந்து வந்ததற்கு அடையாளமாக கடல் நீர் ஆக இந்த உப்பு தண்ணீர் அவர்கள் வைக்க வேண்டும். 4வது கசப்பு கீரைகள், a bunch of bitter herbs, கசப்பு கீரைகள். ஏனென்றால் அவர்கள் கஷ்டப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு வேதனைகளை எல்லாம் சகித்த அந்த நிலையிலே கசப்பு கீரைகள் வைக்கப்பட வேண்டும். 5வதாக a paste of apple, dates, pomegranates, nuts and sticks of cinnamon,
அதாவது ஆப்பிள், பேரிச்சம்பழம், மாதுளை மற்றும் பட்டை மற்றும் சில நட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பாதாம், முந்திரி போன்ற அவைகள் எல்லாவற்றையும் கலந்து இருக்கின்ற ஒரு கூழ். அதாவது அவர்கள் இவற்றையெல்லாம் கலந்து செங்கல் போன்ற கற்களை அவர்கள் செய்தார்கள் கஷ்டப்பட்டு. அதனை நினைவு கூற இந்த கூழ் அவர்கள் வைக்க வேண்டும். மற்றும் 4 கப்பிலே அவர்கள் திராட்சரசம், 4 cups of wine, இவைகளை அவர்கள் அங்கு வைக்க வேண்டும். இந்த 6 பொருட்களை வைத்து அவர்கள் பஸ்கா உணவை ஆசரிப்பார்கள். அது எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று யாத்திராகமத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலிலே குடும்பமாக உட்கார்ந்து ஒரு மேஜையின் கீழே இவைகளை எல்லாம் வைத்துவிட்டு முதல் கப்பிலே, ஒரு பாத்திரத்திலே அவர்கள் திராட்சரசத்தை முதலிலே குடிப்பார்கள். இரண்டாவது செரிமோனியல் வாஷிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற கைகளை கழுவுகின்ற நிகழ்வு நடக்கும். மூன்றாவது கசப்பான கீரைகளை சாப்பிடுவார்கள். அதற்கு பின்பு இரண்டாவது முறையிலே இரண்டாவது பாத்திரத்திலே அவர்கள் திராட்சரசம் குடிப்பார்கள். இந்த திராட்சரசம் குடிக்கின்ற பொழுதுதான் அங்கே அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற கடைசி மகன் கேட்பான். தன்னுடைய தகப்பனை பார்த்து, அப்பா ஏன் இந்த ஸ்பெஷல் இன்றைக்கு என்ன என்று கேட்பான். அவர் அவனுக்கு அதை விளக்கி சொல்வார். நம்முடைய மூதாதையர் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றார்கள், அதனை நினைவு கூற நாம் இதனை செய்கின்றோம் என்று அவர்களுக்கு சொல்வார். அதற்கு பின்பு அவர்கள் சங்கீதத்திலே துதிப்பாடல்களை, தோத்திர சங்கீதங்களை பாடுவார்கள். 113 மற்றும் 114 இந்த சங்கீதங்களை பாடுவார்கள். இந்த பாடல் பாடின பிறகு தகப்பனார் என்ன செய்வார்? புளிப்பில்லாத அப்பத்தையும் மற்றும் அந்த சமைத்த அந்த ஆட்டு கறியையும் அவர்களுக்கு கொடுப்பார். அதனை சாப்பிட்ட பிறகு அவர்கள் 3வது கப் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய திராட்சை ரசத்தை அவர்கள் குடிப்பார்கள். அதெல்லாம் முடிந்த பிறகு இன்னும் சில பாடல்களை பாடுவார்கள். அந்த பாடல்கள் என்றால் துதி பாடல்கள். சங்கீதம் 115 118 வரை இந்த சங்கீதங்களை அவர்கள் பாடுவார்கள். அதற்கு அந்த பாடலோடு இந்த பஸ்காவினுடைய ஆசரிப்பு நிறைவு பெறுகின்றது. இயேசுநாதர் நம்முடைய சீடர்களோடு இந்த பஸ்காவை ஆசரிக்கின்றார். ஆசரித்த பிறகு நினைவு கூறுகள் என்று சொல்கிறார். பஸ்காவை நினைவு கூறுதல், அதாவது எகிப்தின் விடுதலையை நினைவு கூறுகின்றல், ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால கிடைக்கப்பட்ட விடுதலையை நினைவு கூறுதல். இரண்டாவது, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே பாவத்தினின்றும் மரணத்தினின்றும் விடுதலை கிடைக்கக்கூடிய இந்த நிகழ்வு, இவற்றையெல்லாம் நினைவு கூறுங்கள் என்று இயேசுநாதர் குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஞானஸ்தானத்திலே எப்படி இயேசுநாதருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இவற்றிலே நாம் பங்கெடுக்கின்றோமோ அதுபோலவே இந்த ராபோஜனமாகிய திருவிருந்திலும் இயேசுநாதர் சிலுவையில் சிந்திய இரத்தம், அதனால மனுக்குலத்திற்கு கிடைத்த மீட்பை நினைவு கூறுகின்றோம். ஆக இது ஒரு நினைவு கூறுதல். இந்த ராபோஜனம் என்கின்றது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துடைய பிற்பகுதியிலே, ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, கிரைஸ்ட் இஸ் அவர் பாஸ்ஓவர் lamb, பஸ்கா பலியாடாக அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் என்கின்ற நிகழ்வை பவுல் எழுதுகின்றார். Passover is a memorial commemorating Israel's deliverance from Egypt through the blood of lambs. Lord's Supper is a memorial of our Lord Jesus Christ's death to deliver us from bondage of sin. ஆக இது ஒரு நினைவு கூறுதலாக நமக்கு அது இருக்கின்றது.
ஆகவேதான் நாம் இந்த அப்பம் பிட்டுதல் பகுதி ஆராதனை முறையிலே 29வது பக்கத்திலே நாம் வாசிக்கின்றோம், கர்த்தாவே ஒரு மரணத்தை நினைவு கூறுகிறோம் என்று சொல்லி அந்த நினைவு கூறுதலாக இது அமைகின்றது இந்த ராபோஜனம். இரண்டாவது, லார்ட்ஸ் சப்பர் இஸ் a new covenant. இது ஒரு புதிய உடன்படிக்கையாக இருக்கின்றது. இந்த ராபோஜனம் திருவிருந்து என்கின்றது ஒரு புதிய உடன்படிக்கையாக இருக்கின்றது. இந்த உடன்படிக்கை என்கிற வார்த்தை ஏற்கனவே நான் குறிப்பிட்ட 4 வேத பகுதிகளிலேயும் இது எழுதப்பட்டிருக்கின்றது. மத்தேயு 26, 28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. மார்க் 14, 24 இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. லூக்கா 22, 20 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஆக இந்த 4 வசனங்களிலேயும் புதிய உடன்படிக்கை, இந்த ராபோஜனம், திருவிருந்து என்கின்ற இந்த நிகழ்வு, இது புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கின்றது. உடன்படிக்கைகள் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றபடி ஒரு நாடோடு இன்னொரு நாடும் தனிப்பட்ட நபர்களுக்கிடையேயும் இப்படிப்பட்ட உடன்படிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. ஒரு ராஜாவும் அதனுடைய குடிமக்களும் அவர்களிடையே கூட இப்படிப்பட்ட உடன்படிக்கைகள் நடத்தப்பட்டன. கடவுளும் தன்னுடைய மக்களும் அவர்களுக்கிடையே இப்படிப்பட்ட உடன்படிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. கடவுள் நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், நோவா, ஆபிரகாம், மோசே, இஸ்ரவேல் மக்கள் இவர்கள் அனைவரோடும் உடன்படிக்கை செய்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த உடன்படிக்கையை அவர் செய்கின்ற பொழுது அந்த உடன்படிக்கையிலே கடைசி வரைக்கும் வாக்கு மாறாத இருவரும் 2 குழுவினரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. யாத்திராகமம் 24வது அதிகாரம் 3 - 11 வசனங்களிலே மோசேயும் ஆரோனும் 70 பேரும் அவர்கள் சீனாய் மலையடி வாரத்திலே கடவுளோடு செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கை குறித்து அந்த யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். எக்ஸோடஸ் சாப்டர் 24. பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபத்து வரலாம், அவர்கள் சமீபத்து வரலாகாது. ஜனங்கள் அவனோடு கூட ஏறி வர வேண்டாம் என்றார். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய், கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலருடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றார். ஆக மோசே, ஆரோன், நாதா, அபியூ மற்றும் 70 பேர்
இவர்களோடு கடவுள் செய்கின்ற ஒரு உடன்படிக்கை அங்கே சீனாய் மலையடி வாரத்திலே அது நடக்கின்றது. அங்கே பலிபீடத்தை கட்டுகிறார்கள். 12 கோத்திரங்களுக்கு அடையாளங்களாக 12 தூண்களை நாட்டுகிறான். மற்றும் காளைகளை பலியிட்டு இரத்தத்தை பலிபீடத்தின் மேலும் ஜனங்களின் மேலும் மோசே தெளித்து உங்களோட உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை? கடவுள் நமக்காக இருக்கிறார் என்று இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அவருடைய வார்த்தைக்கு கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் என்கின்ற உடன்படிக்கை. ஆனால் அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் உறுதியாக நிற்கவில்லை. 11வது வசனத்திலே அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். They saw God, ate and drank. உடன்படிக்கை செய்தார்கள். நாங்கள் கடவுள் சொன்னபடியெல்லாம் நடப்போம் என்று சொல்லி வாக்கு சொன்னார்கள். ஆனால் அந்த வாக்கிலே அவர்கள் உறுதியாக இல்லை. அவர்கள் கீழ்ப்படியாமல் போகிறார்கள். பாகால் தெய்வங்களை வணங்குகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பாவங்களை எல்லாம் செய்கின்றார்கள். ஆக இந்த உடன்படிக்கையை, பழைய உடன்படிக்கையை அவர்கள் மீறினார்கள். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கடவுள் அவர்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கையின் வாக்குறுதியை தருகின்றார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து நாம் அதனை பார்க்கலாம். Jeremiah chapter 31 verses 31 following. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இவர் மூலமாக எரேமியா மூலமாக ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறார். ஏனென்றால் மோசே மூலமாக செய்த உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள். ஆகவே ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் செய்கின்றார். அந்த புதிய உடன்படிக்கையை அவர் செய்வதன் மூலமாக அந்த புதிய உடன்படிக்கை இயேசுநாதரிலே அது நிறைவேறுகின்றது. எரேமியாவிலே சொல்லப்பட்ட புது உடன்படிக்கை இயேசுநாதர் பஸ்கா உணவின் போது சீடர்களோடு செய்கின்ற புதிய உடன்படிக்கையிலே நிறைவேறுகிறது. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்தின் சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். மார்க் 14ஆம் அதிகாரம் முழுக்க இந்த புதிய உடன்படிக்கை பற்றி சொல்கிறது. யாத்திராகமம் 24 பழைய உடன்படிக்கை, அங்கே சீனாய் மலையடிவாரம். இங்கே புதிய உடன்படிக்கை சீயோன் மலையிலே இருக்கக்கூடிய மேல் அறையிலே. அங்கே மோசே, ஆரோன், நாதாப், அபியூவு மற்றும் 70 பேர்கள் கடவுளோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். இங்கே இயேசுநாதர் 12 சீடர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். 12 தூண்கள் அங்கே நாட்டப்படுகின்றன. இங்கே 12 சீடர்கள் இருக்கிறார்கள். அங்கே காளை வெட்டப்படுகின்றது, பலியாக்கப்படுகின்றது. இங்கு ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்துகின்றது. அங்கே இந்த உடன்படிக்கைக்கு பிறகு அவர்கள் பாவம் செய்கிறார்கள். இந்த உடன்படிக்கை உணவிலே, புதிய உடன்படிக்கையிலே ஈடுபட்ட, பஸ்கா உணவிலே ஈடுபட்ட யூதாஸ் மற்றும் பேது இருவருமே பாவம் செய்கிறார்கள். இந்த புதிய உடன்படிக்கை என்ன? எபிரேயர் நிறுவத்திலே 9வது அதிகாரத்திலே இந்த புதிய உடன்படிக்கை எழுதப்பட்டிருக்கின்றதை நாம் வாசிக்கின்றோம். Hebrews chapter 9 verses 11 onwards. கிறிஸ்துவானவர்
வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியார் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்கான இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படியெனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தியுண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமையானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கின்றார். தன்னுடைய மரணத்தினாலே தியாக பலியினாலே அவர் புதிய உடன்படிக்கையை நமக்கு இயேசுநாதர் செய்தார் என்கின்றது. அதுதான் அந்த புதிய உடன்படிக்கை. தன்னுடைய மரணத்தினாலே தியாகத்தினாலே சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே நாம் இந்த முழு மனு குலத்தையும் மீட்டுக் கொள்வதற்காக அவர் ரத்தம் சிந்தினார். அதுதான் அந்த புதிய உடன்படிக்கை. ஆக ராபோஜனம் என்கின்றது ஒரு நினைவு கூறுதலாக இருக்கின்றது. ராபோஜனம் ஒரு புதிய உடன்படிக்கையாக இருக்கின்றது. மூன்றாவது, இந்த ராபோஜனம் ஐக்கியமாக இருக்கின்றது. லார்ட்ஸ் சப்பர் இஸ் a communion. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே பவுல் இந்த ராபோஜனத்தை குறித்து எழுதுகின்றார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 1 Corinthians chapter 10 verses 16 and 17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியா அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கின்றோம். நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியம். நாம் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியம். இந்த ஐக்கியம் என்கின்ற வார்த்தை பகிர்ந்து கொள்ளுதல், பங்கு பெறுதல், ஐக்கியத்திலே நிலைத்திருத்தல் என்கின்ற அர்த்தங்களை உடையதாக இருக்கின்றது. நாம் இயேசுநாதருடைய பாடுகளிலே, அவருடைய மரணத்திலே, அவருடைய இரத்தத்திலே, அவருடைய வாழ்விலே பங்கெடுக்கின்றோம். அன்றே நாம் ஐக்கியம் பெறுகின்றோம். அவருடைய சரீரத்தை உண்பதினாலும் அவருடைய இரத்தத்தை குடிப்பதினாலும் அவரிலே நாம் பங்கெடுக்கின்றோம். அதுதான் இந்த கம்யூனியன். ஆகவேதான் இதற்கு ஹோலி கம்யூனியன் சர்வீஸ் என்று கூட நாம் சொல்லுகின்றோம். பரிசுத்த நற்கருணை ஆராதனை என்று இதனை நாம் அழைக்கின்றோம். ஆக கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியம், கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இது இருக்கின்றது. ஒருவேளை ஆன்மீக நிலையிலே இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய உடலை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், சாப்பிடுகிறோம். அவருடைய உடல் நம்முடைய உடலோடு கலந்து விடுகின்றது. அவருடைய இரத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். நம்முடைய இரத்தத்தோடு அவருடைய இரத்தம் கலக்கின்றது. சரீரமும் அவருடையது, இரத்தமும் அவருடையது. ஆக இந்த உலகத்துக்குள் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையும் அவருடையதாக இருக்க வேண்டும். அவர் போல நாம் வாழ வேண்டும். அவர் போல தியாகத்தை நாம் செய்ய வேண்டும். அவர் போல பாவிகளை நேசிக்க வேண்டும். அவர் போல பிறருக்காக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இதுதான் இந்த ஐக்கியம் என்பதற்கு அர்த்தமாக இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த ராபோஜனம் என்கின்றது ஒரு நினைவு கூறுதலாக இருக்கின்றது. புது உடன்படிக்கையாக இருக்கின்றது.
அது ஒரு ஐக்கியத்தை தெளிவுபடுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. Lord's Supper is a memorial, a commemoration. Lord's Supper is a new covenant. Lord's Supper is a communion. இந்த நிலைகளிலே ஒருவேளை நாம் கடந்த சில மாதங்களாக ஆலயத்திலே நாம் ராபோஜனத்திலே பங்கெடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் இதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு அதற்கேற்றபடி வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருப்போம். தேவன் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. ஜெப புத்தகத்திலே 88வது பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை பக்தி வினயத்தோடு நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசித்தேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் சுற்பத்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திற்கு உயிருள்ளோரை மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மன்றாட்டு ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்லாண்டவரே, இந்த நாளிலும் எல்லாருக்காகவும் வேண்டிக் கொள்ள உடைய பாதத்தை நாங்கள் நாடி வருகிறோம். ஆலயத்தில் உண்மை தொழுது கொள்ள முடியாதபடி சூழ்நிலை அமைந்திருக்கின்றது. அதன் மத்தியிலேயும் நாங்கள் இந்த இணையதளம் மூலமாக உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள வாய்ப்புகளை தருகிறதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய பெற்றோர்கள், பெரியோர்கள், மூத்தவர்கள், முதியோர்கள் எல்லோருக்காக ஜெபிக்கின்றோம். தனிமையில் இருக்கிறவர்கள், வாழ்க்கை துணையை இழந்து வாழுகிறவர்கள் எல்லோருக்காக மன்றாடுகிறோம். அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை செய்து அவர்களை கனப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. அதிலே நாங்கள் தவறிவிடாமல் இருக்க நீர் கிருபை செய்யும். குடும்பங்களின் நல்வாழ்வுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களிலே நல்லுறவுகள் ஏற்பட வேண்டும். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரியர், சிறியோர் பெரியோர் எல்லாரிடையும் நல்ல உறவுகள் இருக்க வேண்டும். அந்த நல்ல உறவுகள் அமைவதற்காக நாங்கள் கொண்டாடுகிறோம். உறவுகளுக்கு கேடு வருகின்ற பொழுது, உறவுகள் முறிந்து விடுகின்ற சூழ்நிலையிலே மனஸ்தாபங்கள், சண்டைகள், விரோதங்கள், பகை உணர்வுகள் என்று சொல்லி வாழ்க்கையை நாசப்படுத்துகின்ற நிலையிலே இருக்கின்றன. அப்படிப்பட்ட தருணங்களிலே சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோருமே உங்களுடைய சமூகத்திலே அமர்ந்து தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து குற்றங்களை உமக்கு அறிவித்து மன்னிப்பு பெற்று புதிய மனிதர்களாக மீண்டும் இழந்த உறவுகளை பெற்று வாழ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். குழந்தைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, படிக்கின்ற மாணவ மணிகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். படித்து முடித்து வேலை தேடுகிறவர்கள், வேலை செய்கின்றவர்கள் எல்லோருக்காக நாம் ஜெபிக்கின்றோம். திருமணத்திற்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள், பெற்றோர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இவற்றுக்காக ஜெபிக்கிறோம். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற தம்பதியருக்காக ஜெபிக்கின்றோம். கர்ப்பத்தின் கனியை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க மன்றாடுகின்றோம். ஏழை எளிய மக்கள், அநாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் எல்லோருக்காக ஜெபிக்கின்றோம். சுகவீனமாக இருக்கின்ற எல்லோருக்காக நாம் ஜெபிக்கின்றோம். கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டு
சிகிச்சை பெற்று வருகிற எல்லோருக்காக ஜெபிக்கின்றோம். சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவத் துறையை ஊழியம் செய்கின்றவர்கள் எல்லோருக்காக நாங்கள் கொண்டாடுகின்றோம். எங்கள் நாட்டிற்காக, நாட்டின் தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய கர்நாடக மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கொரோனா ஒரு புறம், மழை வெள்ளத்தினாலே அநேக இடங்கள் மலை சரிவுகள், கிராமங்களும் நிலங்களும் மற்றும் எல்லா வளங்களும் வெள்ளத்தினாலே நாசமடைந்த அநேக கஷ்டங்களுக்கு ஆளாகி இருக்கின்றவர்களை நினைத்து ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பிஷப்காக, போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, ஊழியங்களை செய்து வருகின்ற எல்லோருக்காக கொண்டாடுகிறோம். உலகத்தையே கலக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கொரோனாவுக்கு மருந்துகள் விரைவிலேயே கண்டுபிடிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த மருந்துகளின் மூலமாக இந்த தாக்கம் அதிகமாகாதபடி இதிலிருந்து காப்பாற்றப்பட உதவி செய்யத்தக்கதாக ஜெபிக்கின்றோம். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களையும் நாமே ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் வேண்டிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோமோ அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லோரையும் உமது செட்டைகளின் அருகிலே அடைக்கலம் கொடுத்து ஆண்டு வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். துதி, கனம், மகிமை அனைத்தும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு ரட்சகர் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை யாவரும் சேர்த்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை நீர் எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு உடையவர்களே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. அன்பானவர்களே, பெங்களூர் ஜாலஹள்ளி பகுதியில் கிறிஸ்து அரசர் ஆலயம் இப்படிப்பட்ட ஒரு ஆகஸ்ட் மாதத்திலே 1975 ஆண்டு தொழுகை ஆரம்பிக்கப்பட்டதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். பல நிலைகளை கடந்து, பல கட்டுமானங்களை கடந்து இந்த நாளிலே இன்று கம்பீரமாக ஒரு புதிய ஆலயமாக நிற்கிறது. கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற பெரிய ஆசீர்வாதம். ஆக இத்தனை ஆண்டுகளாக, ஏறத்தாழ 45 ஆண்டுகளாக நம்மை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இதுவரையே இந்த ஆலயங்களுக்காக உழைத்தவர்கள், உதவி செய்தவர்கள், ஜெபித்தவர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்காக ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்கள் வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கின்ற நல்ல ஆண்டவரே, எங்களுடைய கிறிஸ்து அரசர் ஆலயம் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே துவங்கியதை நாங்கள் நினைவு கூற தந்த கிருபைக்காக உங்களை சோத்தரிக்கின்றோம். 45 ஆண்டுகளுக்கும் மேலாக எங்களை நடத்தி கொண்டு வருகின்றேன். அந்த பழைய நாளை நினைவு
நினைத்து ஜெபிக்கின்ற போதும் சரி, உம்முடைய மகத்தான கிரியை, உமது மகத்தான கிருபை, உமது மகத்தான வழி நடத்துதல் அனைத்தையும் நினைவு கூர்ந்தவர்களாக உம்முடைய பாதத்தை நாங்கள் அடிபணிந்து நாங்கள் வணங்குகின்றோம். இதிலே உழைத்தவர்கள், ஊழியம் செய்தவர்கள், ஜெபித்தவர்கள் அனைத்து பேரையும் நினைத்து உமக்கு நன்றிகளை ஏற்றுகின்றோம். இன்னும் பல ஆண்டுகள் கிறிஸ்து அரசர் ஆலயம் அநேகருக்கு உதவுகின்ற, அநேகரை கிறிஸ்துவின் அண்டை வழி நடத்துகின்ற ஆலயமாக திகழ கிருபை செய்து எங்களை ஆசீர்வதியும். நன்மையாலும் கிருபையாலும் எங்களை முடிசூட்டும். இயேசு ரட்சகர் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முடிவாக பாமாலையிலே 271வது பாடல், யாரை நான் புகழ்வேன். பாமாலை 271.
இந்த வழிபாட்டிலே நாங்கள் கலந்து கொண்ட அந்த ஆசீர்வாதத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திருவிருந்து என்கின்ற ராபோஜனம் ஆண்டவரே எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. சில மாதங்களாக நாங்கள் அதில் பங்கெடுக்க முடியாவிட்டாலும் கூட கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ கிருபை செய்து எங்களை வழிநடத்தும். ராபோஜனம் ஒரு நினைவு கூறுதலாக இருக்கின்றது. ராபோஜனம் புதிய உடன்படிக்கையாக இருக்கின்றது. ராபோஜனம் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மோடு ஒரு ஐக்கியத்தையும் எங்களுடைய சகோதர சகோதரிகளோடு ஒரு ஐக்கியத்தையும் ஏற்படுத்துகின்றது. அதனை ஏற்கின்ற பொழுது நாங்கள் உண்மையே ஏற்கின்றோம், உண்மையே உட்கொள்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை உமக்கு சாட்சியாக பிரதிபலிக்க இத்திருவ செய்தி எங்களை ஆண்டு கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசு ரட்சகர் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்கள் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோட போக கடவுள் கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென்.